லாஸ்ட் 2 days வந்து மார்க்கெட் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல நேத்து 1.33% நெகட்டிவா தான், அதாவது 309 பாயிண்ட் நிஃப்டி வந்து நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து நியர்லி 12% பக்கமா நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்திருக்கு. ஸ்மால் கேப் மிட் கேப் நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்துட்டே இருக்கு. அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் கரெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும், கொஞ்சம் ஹெவியான செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்மால் கேப் மிட் கேப்ல ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா அதை புக் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஒரு சில கம்பெனிஸ் நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸ் ரிமைனிங் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பயுமே சேஃபரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் சொல்லுவோம். லார்ஜ் கேப் கம்பெனியே இப்போ வந்து ஒரு நல்ல ப்ரெஷர்ல தான் இருக்கு. நிஃப்டி 50 வந்து ஒரு 12% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்ல இருந்து ஒரு ஆர்டிகல் கொடுத்திருந்தாங்க. லார்ஜ் கேப் கம்பெனிஸ் மார்க்கெட்ல அட்ராக்டிவான ஃபியூச்சர் growth இருக்கிற கம்பெனிஸ் வந்து அதோட இண்டஸ்ட்ரி பிக்கு ஈக்குவலாவோ இல்ல அதை விட கம்மியான ஒரு வேல்யூஷன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப அதெல்லாம் எபோவ் 40% மேல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மேக்சிமம் அதுல ஒரு 8 ஸ்டாக்ஸ் பக்கமா நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது வந்து நம்ம ஹோல்டிங்ஸ்லயும் வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஃபார்மா செக்டர், பினான்சியல் செக்டர்ஸ், FMCG செக்டர்ஸ், இந்த 3 செக்டரை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டிப்பா இருக்கணும். மார்க்கெட்ல வந்து லாஸ்ட் இயர்ல வந்து FII செல்லிங் வந்து ஹெவியா இருந்துச்சு. இந்த இயர்ல ஜனவரி மந்த் ஆகட்டும் இது வரைக்கும் ஹெவியான FII செல்லிங் ஜாஸ்தியாவே தான் இருக்கு. FII வந்து எந்த அளவுக்கு செல் பண்றாங்களோ மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ஹெவியா ஃபால் ஆயிட்டே தான் இருக்கு. FII செல்லிங் வந்து இன்னும் ஹெவியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் ஹெவியான செல்லிங் வர்றப்ப லார்ஜ் கேப் கம்பெனிஸை விட ஸ்மால் கேப் மிட் கேப் இன்னும் ஹெவியான பிரஷரை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. லார்ஜ் கேப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 செக்டர்ஸ், ஃபார்மா செக்டர், பினான்சியல் செக்டர், FMCGல இருக்கிற கம்பெனிஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஹெல்த்தியான ரிட்டர்ன் நம்ம பார்க்க முடியும். எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்ல கொடுத்திருக்கிற 10 ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல 2 கம்பெனிஸ் இருக்கு. ஸ்டேட் பேங்க் இருக்கு, ஆக்சிஸ் பேங்க் இருக்கு. அதே மாதிரி FMCG பொறுத்த வரைக்கும் ITC இருக்கு, HUL இருக்கு. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் LIC இருக்கு. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் HCL இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, டெக் மஹேந்திரா இருக்கு. இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் L&T இருக்கு. ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் சன்ஃபார்மா இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாமே இயர் பிரைஸ்ல தான் வந்து குவாலிட்டியான கம்பெனிஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாம் இப்போ ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி பிக்கு ஈக்குவலாவோ இல்ல அதை விட கம்மியான பிரைஸ்ல இப்ப கிடைக்குது. பேங்கிங் செக்டர்ல நம்ம ICICI பேங்க், HDFC பேங்க், கோட்டாக், இண்டஸ்இண்ட் பேங்கை மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில ஆக்சிஸ் பேங்கை வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்றது இல்ல. அதுவுமே இப்ப வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல இப்ப அவைலபிளா இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் ITC வந்து எப்பயுமே நம்ம டிஸ்கஸ் பண்றதா. ஐடி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் HCL, இன்ஃபோசிஸ், TCS வந்து ஓரளவுக்கு ஓவர் பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப அது நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் L&T நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணோம். இப்ப வந்து ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நல்ல ஒரு வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் சன்ஃபார்மா வந்து கொஞ்சம் பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. HUL பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதுவுமே வந்து ஒரு டீசென்டான பிரைஸ் இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற இந்த 10 ஸ்டாக்ஸ்ல ஸ்டேட் பேங்க், LIC தவிர ரிமைனிங் இருக்கிற 8 ஸ்டாக்ஸுமே என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ஸ்டாக் அப்படின்னாவே ICICI, HDFC, கோட்டாக் இதைத்தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். நல்ல கரெக்ட் ஆகிற பேங்க் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து ஹெவியா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்ல மட்டும் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணாம ஆக்சிஸ் பேங்கே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸ்ல தான் இப்ப அவைலபிளா இருக்கு. நல்ல ஒரு கரெக்ஷனும் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 1300 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்சைடா வந்து 30% வந்து ஒரு பொட்டன்ஷியல் growth இருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டா கொடுத்திருக்காங்க. நீங்க இண்டஸ்இண்ட் பேங்கை வந்து கண்டினியூவா ஹோல்ட் பண்றதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா வந்து ஆக்சிஸ் பேங்கையும் நீங்க இப்ப ஃபோக்கஸ் பண்ணலாம். FMCG செக்டரை பொறுத்த வரைக்கும் ITCயும் HULக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. HUL வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து அதோட ஐஸ்கிரீம் பிசினஸ், குவாலிட்டி ஐஸ்கிரீம் வந்து தனியா பிரிக்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது 1:1 நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து நியர்லி 52 வீக் லோவுக்கு பக்கமா ட்ரேட் ஆச்சு. பட்ஜெட்ல வந்து ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால ஒரு சின்ன ரேலியை பார்த்துச்சு. இது டெம்பரவரியான ரேலி தான். ஏன்னா இது எல்லாம் பட்ஜெட்ல கொடுத்த டாக்ஸ் ரிலீஃப் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த செக்டர் எல்லாம் பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னும் 1 இயருக்கு மேல டைம் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ரேலி இருந்தாலும் அது ஒரு டெம்பரவரியான ரேலி தான். HUL
IPO பொறுத்த வரைக்கும் 2640 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு 12% வந்து மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ITC பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த டீமர்ஜருக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹெவியாவே கரெக்ஷனை பார்த்துச்சு. மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்குமே வந்து 535 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து 25% வந்து அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குன்னு இருக்காங்க. ITC பொறுத்த வரைக்கும் அதர் FMCG கம்பேர் பண்றப்ப இது வந்து நல்ல பிரைஸ்ல தான் இருக்கு. இப்ப வந்து கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இந்த ITC ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. IT செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபியூச்சர் growth இருக்கு. இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து 2030ல வந்து இன்னும் ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. IT செக்டர்ல வந்து இப்ப AI டெக்னாலஜி வந்தாலும் IT கம்பெனிஸ் வந்து இது பெரிய அளவுக்கு பாதிக்காது. IT செக்டர்ல AI டெக்னாலஜி யூஸ் பண்ற எம்ப்ளாய்க்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடாது. எம்ப்ளாயி வந்து ரெடியூஸ் பண்ற விதத்துல கம்பெனிக்கு வந்து இன்னும் ப்ராஃபிட் ரைஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. IT கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். விப்ரோ ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பிரைஸ்ல இருக்கிறப்ப அக்குமுலேட் பண்ணா இப்ப மார்க்கெட்ல அதர் IT கம்பெனிக்கு ஈக்குவலாவே வந்து இப்ப விப்ரோ ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, LTI மைண்ட்ரி, TCS, HCL இது எல்லாமே வந்து கொஞ்சம் பிரீமியம் லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ல இன்ஃபோசிஸ், TCS, HCL எல்லாமே வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல வந்து இப்ப கிடைக்குது. TCS பொறுத்த வரைக்கும் இதோட பிரைஸ் வந்து 4532 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு 13% வந்து அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குன்னு இருக்காங்க. இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் 2112 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 12% வந்து அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குன்னு இருக்காங்க. HCL பொறுத்த வரைக்கும் 1969 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து 14% மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து எவர்கிரீன் ஸ்டாக்ஸ். எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ கண்டிப்பா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க ஒன் பை ஒன்னா வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ டிவிடெண்ட் அப்படின்னாவே IT செக்டர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனிஸா தான் இருக்கு. சோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கண்டிப்பா அக்குமுலேட் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல L&T வந்து ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காங்க. ISRO, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் இது இல்லாம அதர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து L&T வந்து ஒரு மெயினான ரோல் இருக்கு. இவங்க இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாம அதர் கண்ட்ரி மார்க்கெட்டும் இப்ப நல்லா ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. டாலர் ரெவென்யூலும் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே L&T வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆப்ஷன் தான். லாஸ்ட் 2-3 இயர்ஸா வந்து கொஞ்சம் பிரீமியம் லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு. மார்க்கெட்ல இந்த கம்பெனிக்கு வந்து 4061 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து அப்சைட் வந்து ஒரு 22% போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது வந்து இந்தியால வந்து ஒரு தவிர்க்க முடியாத செக்டரா தான் இருக்க போது. இன்னும் 15 to 20 இயர்ஸ் நம்மளோட growth எந்த அளவுக்கு இருக்கோ அதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ் வந்து ஒரு முக்கியமான போல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு இது கரெக்ட் ஆகாத ஒரு செக்டரா தான் இருக்கு. டாலர் ரெவென்யூ அப்படின்னாவே IT செக்டர், பார்மா செக்டர் இது ரெண்டு நல்ல பெனிஃபிட் ஆகிற செக்டர்ஸ் தான். பார்மாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல டாப் பிளேயரா இருக்கிற கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சன் பார்மா, டிவிஸ் லேபரேட்டரிஸ், சிப்லா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் எல்லாமே இருக்கு. ஆனா கம்பெனிஸ்ல சன் பார்மா மட்டும் கொஞ்சம் ஓவர் பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் இப்ப வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. பார்மா செக்டர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத செக்டர் தான். பார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சன் பார்மா வந்து 2066 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து 20% பக்கமா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குன்னு இருக்காங்க. பார்மா கம்பெனிஸ், பினான்சியல், FMCG கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா வந்து அக்குமுலேட் பண்ணுங்க. மார்க்கெட்ல வந்து இப்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து கண்டினியூவா கரெக்ட் ஆகிட்டே இருந்தாலும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டா ரீபவுண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா டாலரும் வந்து கண்டினியூஸா வந்து இந்தியன் ரூபி ஃபால் ஆகிறதுனால இந்த செக்டர்ஸ் அதாவது IT செக்டர்ஸும் பார்மா செக்டரும் நல்ல பெனிஃபிட் ஆகும். மார்க்கெட் ஃபால் ஆகிறதுனால உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க. குவாலிட்டியான கம்பெனிஸ்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னும் ஃபால் ஆகுது அப்படின்னாலும் நீங்க அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. சிங்கிள் ஸ்டோக்ல வந்து எதையுமே கன்சிடர் பண்ணிடாதீங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கணும். அது இருந்தா தான் நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா மாற முடியும். அப்பதான் வந்து கரெக்டான டைம்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணா தான் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்க முடியும். குவாலிட்டியான ஸ்டாக்காவே இருந்தாலும் கரெக்டான வேல்யூஷன்ல வாங்குறது ரொம்ப முக்கியம். சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு வந்து இப்ப நமக்கு பிரைட்டா தெரியுது. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க.
நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.